ஸ்டார்டிங் நான் பாஸ் ஆயிட்டேனே அப்படி இருக்க போறேன் எதுக்கு நீங்க ஃபெயில்னு போட்டிருக்கீங்க தம்பி நீ இன்டர்வியூல பாஸ் ஆயிருக்கலாம் ஆனா இங்க நான் சொன்ன தம்பி சட்டமே சொல்லி அவன் சொல்லி ஹீரோ அனுப்பி விட்டுறேன் அங்க இருந்தவங்கள பாவம் வெறும் தெரியாத புள்ள இல்ல இன்டர்வியூல சும்மா ஃபார்முலா அடிக்கிறான் ஆனா உண்மையில ஏற்கனவே ஆள்லாம் சேர்த்துட்டாங்க அடுத்த இங்க வந்து புலம்பிட்டு இருக்கான் சொல்லி ஹீரோ அவங்க பேசிட்டு அப்புறம் ஹீரோ இதெல்லாம் முன்னாடியே சொன்னீங்க நான் பாட்டு வேலையை பார்த்து போய் பண்ணலாம் சொல்லி ஹீரோவும் கியா நீ கார்பரேஷன் நீங்க பண்ணதுக்கெல்லாம் என்னைக்காச்சும் அழிஞ்சு போயிருக்கலாம் சொல்லி ஹீரோ ஸ்டாப்பட்டை விட்டுட்டு இருக்கப்பறம் எவன் நம்ம ஹீரோவை இடிச்சிட்டு போயிடறான் இந்த கண்ணன் திறக்கப்படி யாராடு கேட்கப்பறம் ஓ நீயா சொல்லி அவனும் கேட்கப்பறம் லில்லி நீ என்ன அங்க பண்ற ஓ லில்லி நீ சொன்ன பாய் ஃப்ரெண்டு அவன் தானா ஓ இனிமேல் இல்ல ஏன்னா அவன் ரொம்ப பூவரான ஒரு பவர்லெஸ் மேன் அவனை எவனாச்சும் லவ் பண்ணுவானா நீங்களும் இருக்கீங்க நீ அவனை போலாம் இல்ல நீங்க ரொம்ப ஆன்சமான ஒருத்தர் நீ நல்லா பேசுற அதனால நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கேன்னு சொல்லி அவனும் சொல்ல நீங்க ரொம்ப நல்ல ஒரு சொல்லி அவங்க 2 பேர் பேசிருக்கீங்க நம்ம ஹீரோவும் இப்படி ஆனரப்பட்டு சாக்காவ நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் உன்னோட வேலையும் நான் தான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அவன் சொல்ல இப்ப நான் வேலையை எடுத்துக்கிட்டேன் பாய் வச்சு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டேன் இப்ப என்ன நீ என்ன அடிக்க போறியா முடிஞ்ச நான் சொல்ல போன ஹீரோ அடிச்சு போடுறான் செட்டு போட செட்டா பையன் சொல்ல ஹீரோ அடிச்சிருக்க போறேன் ஏமா இப்ப நின்று என்ன படமா பெரிய செக்யூரிட்டி கூப்பிடுமான்னு சொல்லி அவனு சொல்ல அவங்க இப்ப உள்ள போறேன் வெளில வரப்போ செக்யூரிட்டி எல்லாம் வருவேன்னு சொல்லி எனக்கு எந்த பிரச்சனை ஒண்ணு இப்படி பண்றாரு நான் என்னைக்காச்சும் ரிச் ஆகும்டா அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி சொல்லப்படி அங்க சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிட்டு நீங்க ரிச் ஆகிறதுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்ல போறேன் நம்ம ஹீரோ கார்ல வந்து நம்ம ஹீரோ நீ யாரும் கேட்க போற அதெல்லாம் பிரச்சனை இல்ல நான் சொன்ன ஆன்சர் மட்டும் சொல்லுங்க உங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து நீங்க ரிச் ஆகணுமான்னு சொல்லி கேட்க போறேன் புயலோ மழையோ இரவோ பகலோ எதா இருந்தாலும் பரவாயில்ல நான் என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து பணக்கான அப்படின்னு சொல்லி சொல்ல போறேன் நம்ம சிஸ்டம் நம்ம ஹீரோ டிஸ்பிளே ஷோ பண்ண அதுல என்ன போட்டுருக்கோம் நம்ம ஹீரோ அந்த கார்பரேஷன் பேர் நம்ம கோயிங்னு வச்சுக்கலாம் அதான் கரெக்டா போயிருக்கும் கோயிங் கார்பரேஷனோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் அவர் வந்து நம்ம ஹீரோ பேருக்கு வந்து அந்த சேலை எழுதி கொடுத்துட்டு அவர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாரு போட்டிருக்க நம்ம ஹீரோ என்னன்னு சொல்லி சாக்காவ போன பொண்ணு செக்யூரிட்டி கூட்டிட்டு வந்துடுறேன் எங்கெல்லாம் அக்கிரமம் தலை உங்க ஹீரோடோ அங்க செக்யூரிட்டி வரும்டான்னு சொல்லி அவனும் வர சரி இப்போ தலையை தொங்க விட்டு அடிக்கலாமா ரெண்டு கட்டி போட்டு அடிக்கலாமா ரெண்டு என்ன பண்ணலாம் சொல்லி எல்லாம் ஹீரோ எப்படி அடிக்கலாம் சொல்லி பிளானா போட்டு இருக்க அப்புறம் நம்ம ஹீரோ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நான் இந்த கோயின் கார்பரேஷனோட செகண்ட் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர்னு சொல்ல போறேன் ஓ நீ ஷேர் ஹோல்டரா அப்ப நான் சிஇஓ சொல்லி அவன் சொல்ல தம்பி அவன் நான் மேனேஜர்ப்பா தம்பி நான் டேரக்டர் சொல்லி எல்லாம் கிண்ட வச்சிருக்கா நம்ம ஹீரோவை அவனுக்கு பார்த்த சொல்லிட்டாங்கல்ல சொல்லி அவன் கட்ட போறேன் ஐயோ இல்ல ஃபேக் கார்டா சொல்லி வச்சிருக்க போய் தம்பி ஏன்டா இப்படி அடி வாங்கலாம் சொல்லி நீ அடுத்த வாழ்க்கையில் நினைக்க போறான்னு சொல்லி அவரும் அடிக்க வரப்படி நிப்பாட்டுனா சொல்லி யாரும் கையை பிடிக்கிறாரு அவரை பாட்டு சாக்க போய் என்ன நடக்குறீங்க சொல்லி பார்க்க போய் அவரும் தூக்கி போட்டு அவராப்பட்ட மற்ற செக்யூரிட்டி ஓட போய் யாரா சூப்பர் மேனா சொல்லி ஹீரோ அடிச்சிருக்க போய் கிரீட்டிங் மிஸ்டர் சொல்லி ஹீரோ சொல்ல போய் ஹீரோ ஒன்று முடிச்சிட்டு இருக்கேன் அவரும் நான் உங்களோட லாயர் மிஸ்டர் டாங் என்ன சொன்னா அவரோட ஷேர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொன்னா சொல்லி அவனும் சொல்ல அதை கேட்டு இவ சொன்ன உண்மையா சொல்லி எல்லாமே சாக்க போய் நம்ம ஹீரோவும் இப்ப நான் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அதுல சைனை போட்டு அம்மா நான் இதெல்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் சொல்ல போறேன் குறைஞ்சபட்சமா 100 மில்லியன் கிடைக்கும் சொல்ல போறேன் இந்த சைனை போட்டேன் பிடிச்சிக்கன்னு சொல்லி கொடுக்க போறேன் மனசுக்குள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போறேன் யாரோ சொன்னீங்களே எனக்கு இன்னும் பாடம் சொல்லித்தரேன்னு அது யாரும் கொஞ்சம் சொல்ல முடியுமா கேட்க போற செக்யூரிட்டில பயந்துக்கிட்டே சார் எல்லாம் இவனா சார் சொல்லி என் பாய் ஃப்ரெண்ட் மாட்டி விட்டேன் பாய் ஃப்ரெண்ட் முடிச்சிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோவும் அவனை மரத்துல கட்டி போட்டு அடிக்கலாம் சொல்லி சொல்ல அவங்களும் புரிஞ்சிட்டு பாசன்னு சொல்லி அவனை அடிக்க போறீங்க என்னடா பண்ணா போறீங்கன்னு கேட்க போற அதுல நீயே கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்லி அவங்களும் குமுக கூட்டு கூட்டிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அவனை அடிச்சு தூக்கி போட்டு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எப்பா இப்ப மனசு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க நம்ம ஹீரோ வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்புனா தெரியுமா அவரே வராரு என்னங்க அவன்கிட்ட எப்ப சொன்னேன் ஏன்னா இன்னும் இங்கேயே போயிருக்கேன் நீ இங்கேயே உனப்பா யூஸ்லெஸ் நாய்க்கு ஜாம் தந்துடும் நிச்சயம் சொல்லி அவரும் கோமா வர போய் அங்கிருந்து எல்லாம் அவன் லுக்கூடுறாங்க டேய் நான் என்னடா சொன்னேன் ஏன்னா எல்லாம் வந்து இங்கே நிக்கிறீங்க அவனும் பயத்துல நின்றுக்கு அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறா தெரியுமா இவரா நம்ம கம்பெனியோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஏன்னா நாங்க செகண்ட் ஷேர் ஹோல்டர் சொல்லி அவனும் சாக்க அப்புறம் நம்ம ஹீரோவும் அவனும் கேட்கறேன் என்னாலையும் எம்ப்ளாயிஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ண முடியும் தானே நிச்சயமா சார் உங்களை பண்ண முடியும் ஏன் இவனுக்கும் பண்ணுங்க அப்படி சொல்ல போறேன் நம்ம ஹீரோவும் அப்ப சரி நான் உன்னை வேலையை விட்டுக்கிறேன் அப்படி சொல்ல போறேன் ஐயோ நாங்க சார் என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியுமா பண்ணிட்டேன் தயவு செஞ்சு வேலை தாங்க சார் சொல்லி ஹீரோ கட்டிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஹீரோவும் யார் அங்க இவனை தூக்கி போடுங்க சொல்ல போறேன் அங்க செக்யூரிட்டியும் தூக்கி போட்டுறேன் ஏற்கனவே ஒரு செக்யூரிட்டி தூக்கி போட்டுருப்பான் தெரியுமா அவருக்குள்ளேயே போய் அவரும் உண்டுறாரு இதெல்லாம் பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோட்ட போயிட்டு என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேய் பிடிச்சிருச்சு ஆனாடா இப்படிலாம் பண்ணேன் ஆனா நான் இப்படிலாம் பண்ணவனா நீ எவ்வளோ நல்ல பையன் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் சொல்லி அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் என்ன ஒன்னாவா நான் ஒன்னா இப்ப லவ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல போறேன் ஆனா நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹீரோ அவங்க பறக்க விட்டுறேன் நாங்க நீ பணம் எல்லாத்தையும் ஒன்றா பண்ண முடியும் நினைச்சேன் சொல்ல போறேன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு மன்னிச்சிருப்பா உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நம்மள என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோ நீ பணம் கொண்டு வந்திருக்கீங்க கேட்க போறேன் ஆமா கொண்டு வந்து சொல்லி அவரும்
பெட்டியை வாங்கிட்டு $20 சொல்லி பண்ணிட்டு காமிக்கிறாரு. எனக்கு தெரியும் நீங்க கேட்பீங்க, அதனால நான் ஒரு 1 மில்லியன் கொண்டு வந்திருக்கேன் சொல்லி அவங்க காமிக்க போறேன். நம்ம ஹீரோ அந்த பணத்தை எடுத்து தூக்கி போட்டுறேன். இவனை ஏன்ட்டு அடிக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் $100 சொல்ல போறேன். $5 முட்டை வாங்கி கொடுத்தாலும் எப்படி அடிப்பேன் தெரியும். நம்ம ஹீரோ இவ்வளவு பணத்தை ஒரு சும்மா விடுவாங்க. அவனை கும்முனு குட்டு குட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ பாண்டிலாம் பறக்க விட்டு ஜாலியா வந்திருக்க போறேன். நான்டா இன்னைக்கு ஸ்ட்ரீட்ல ரொம்ப லக்ஸூரியஸான மேனா இருக்கேன். மிஸ் வர போறிய மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப அபிஷியலாவே ப்ராக்டிகல் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும் சொல்ல போற. ப்ராக்டிகல்னா ஊடாரித்தனமான அர்த்தம். நம்ம ஹீரோக்கும் அவனோட ஸ்டேட்டஸ் பேட்லாம் காமிக்க போறேன். சிஸ்டம் செம்மையா சொல்லிட்டு இருக்க போறேன். நீங்க எனக்கு பேர் வைக்க முடியுமா கேட்க போற. பேரா உன்னோட பேர் உண்டு இனிமே ரிச்சி. சிஸ்டம் பேரு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு புதுசா மிஷின் வந்திருக்கு. நீங்க 100 மில்லியன் 48 மணி நேரத்துக்குள்ள செலவு பண்ணணும். மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 250 பாயிண்ட்ஸும் ஒரு ஆர்டிபிள்ஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும். அதே ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அப்பா வாங்க முடியாது சொல்ல போற. நம்ம ஹீரோவும் என்னப்பா சிஸ்டம் இவ்வளவு போய் குண்டு தூக்கி போற சொல்லி சிஸ்டமா போயிட்டு டாஸ்க் முடியுங்கன்னு சொல்லி சொல்றேன். நம்ம ஹீரோ எந்த வழியா சொல்லிட்டு வெளில வந்துட்டு அந்த பக்கத்துல பார்த்துமே அவர் பாக்குறேன். நம்ம ஹீரோ பார்த்துட்டு உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாட்டம் தெரியுது, அதனால நீங்க என்ன ஃபாலோ பண்ண ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க போற. அவரும் ஆனா மிஸ்டர் நங்க ஏற்கனவே கம்பெனி சம்பளம் தராங்க சொல்ல போற. நம்ம ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல, உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் சொல்லி ஹீரோ கேட்க போற. அவரும் ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போன கேட்கப்ப. நம்ம ஹீரோ பார்த்துட்டு டக்குனு பண்ணாங்க போற. அவருக்கும் என்ன நடக்குன்னு பிரியாம இருக்கப்ப டக்குன்னு போன் மேய்ச்சி வருது. என்ன மேய்ச்சி பார்த்துட்டு அவரும் நான் உங்க அக்கௌண்ட்டுக்கு 1 மில்லியன் அனுப்பியிருக்கேன், இப்ப ஏதாச்சும் உங்க பிரச்சனை கேட்க போற. என்ன 1 மில்லியனா சொல்லி அவரும் ஷாக் ஆயிட்டு பாஸ் உங்க ஆர்டர் என்ன சொல்லுங்க பாஸ், நான் செஞ்சு காமிக்கிறேன். அது மலையை தூக்குறேன், என்ன வேணும் பண்ண சொல்லுங்க நான் பண்றேன், உங்களுக்கு கடைசிக்கு நான் உங்க கூட இருப்பேன் சொல்லி அவரும் அப்படியே ரேஞ்சு முழுக்க போவ. நம்ம ஹீரோவும் நீங்க போயிட்டு அந்த சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க சொல்லப்பா. எக்ஸ் பாஸ் அவரும் டக்குனு ஓட அல்லங்க எல்லா ட்ரெஸ்ல பறக்க அமைக்கிற. நம்ம ஹீரோவும் என்ன இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கான்னு சொல்லி வச்சிருக்க போய் நம்ம ஹீரோ BMW கார் ஸ்டோர் ரூமுக்கு போவோம். அங்க பார்த்தா கார் நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அங்க வந்து பார்த்தோன்னே இப்ப நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா கார் வாங்கலாம். நம்ம ஹீரோ போய் அங்கே எல்லா பொண்ணுங்களும் சார் இங்க வாங்க சார் இங்க வாங்க உங்க தீ கொண்டு வந்திருக்கேன் அவங்கள பார்த்துக்க சொல்லி எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோக்கு ரெடி சமயம் வந்து வரவிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் என்ன இவங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருந்துக்கிறாங்க, எவ்வளவு நல்லவங்களுக்கு அப்புறம் அவங்க நம்ம ஹீரோ போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு, யோ நீ போயிட்டு அங்க அந்த பொண்ணை பார்த்துக்கோ, நான் எனக்கு வர மாட்டேன். இவன் இப்பயும் தெரியாம நான் பார்த்து காஃபி போட்டு வந்துட்டேன், இப்ப காஃபி வேஸ்டா அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ திட்டிட்டு போவேன். இதுக்கெல்லாம் நீங்க வருத்த போறீங்க சொல்லி ஹீரோ கோமா சொல்ல போய் அங்க பொண்ணும் சார் இங்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு கால் காமிக்க சொல்லி அவங்க வராங்க. நம்ம ஹீரோவும் உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான காமிங்க சொல்ல போற. சுற்றி இந்த பொண்ணுங்களா பெரிய ரிச் ஃபேமிலி சேர்ந்தவன் அமர்ந்து நடிச்சிருக்கேன் சொல்லி அந்த பொண்ணுலாம் ஹீரோ பட்டி கிந்து அடிச்சிருக்க போற. அவங்களும் இங்கிட்டு வாங்க இங்கே கார் இருக்கு சொல்லி அவங்களும் ரோல்ஸ் ரைஸ் கார் காமிக்காங்க. நம்ம ஹீரோவும் இந்த கார் எல்லா பக்கம் பாட்ட செம்மையா இருக்கு, இது வந்து ரோல்ஸ் ரைஸ் பேண்டன், இது பிரைஸ் வந்து 6.2 மில்லியன் சொல்ல போற. நம்ம ஹீரோவும் இதே எனக்கு கரெக்டுங்க சுற்றி சுற்றி பார்த்துட்டு நான் இதுக்குள்ள போலாமா கேட்க போற. டக்குன்னு 30 கேட்கிறேன். அங்க பார்த்தா அங்கிருந்து ஒருத்தன் வந்து அந்த காரை நீ வாங்க மாட்டேன் அப்படி இருக்க போற, இந்த காரை என்ன தொடர்ந்து சொல்லி அங்கிருந்து ஒருத்தவங்க நம்ம ஹீரோட கேள்வி கேட்க நம்ம ஹீரோவும் என்ன தொடக்கூடாதா என்ன பார்த்தா இப்படி தெரியுது அப்படி சொல்லி ஹீரோ மனசுக்கு நினைச்சிருக்க போறே. அவங்க உன்கிட்ட எத்தனை சொல்லிக்க இந்த மட்டும் வீணா பொருளும் கொண்டு வரான்னு ஆனா மேனேஜர் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் சொல்ல போற. நம்ம ஹீரோ மேனேஜர் கோமாயிட்டு இருக்கான். பின்ன அந்த 2 பேரும் நம்ம ஹீரோவை கிண்டல் அடிச்சிருக்க. அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோ தள்ளி விட்டு இங்க பாத்தீங்கன்னா ரோல் சைஸ் பேண்ட் அப்படி சொல்ல போற. அந்த பொண்ணு பார்த்து ரோல் சைஸ் பேண்ட் தானே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி தரீங்களா சொல்லி கேட்க போறேன். அப்புறம் அப்படி 2,000 வாங்கி சொல்ல போற. அது வேலை 6.2 மில்லியன் சொல்ல போறேன். ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு என்ன 6.2 மில்லியன் சொல்லி அவரு சாக்காவ. இந்த ஒரு பொண்ணுக்காக நல்லா 6.2 மில்லியன் செலவு பண்ணக்கூடாது சொல்லி அவரு நினைச்சிருக்க போய் ஏன்னா நீ காரை வாங்கலையா என்னாச்சு வாங்கி தாங்க சொல்லிட்டு இருக்க போய் நம்மளுக்கான காரை சூட்டபிளா இருக்காரு நம்ம வெண்ட காரை ஓட்டலாமே சொல்லி அவரும் ஒரு முக்க காமிக்க அந்த பொண்ணு அவர் திட்டிட்டு இருக்க போற. மேனேஜரும் என்ன வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரி 2 பேரும் தள்ளி போங்க சொல்லி தள்ளி விட்டு நான் இந்த காரை வாங்கிக்கிறேன் சொல்லி நம்ம ஹீரோ காடை நீட்ட காடை பார்த்து அந்த 3 பேரும் சாக்காவா இருக்கப்ப அந்த பொண்ணு சார் முட்டை ரேட் வந்து 6.2 மில்லியன் உங்களுக்கு நான் செர்வ் பண்ண ரொம்ப சந்தோஷமா சொல்ல போற. நம்ம ஹீரோ டோட்டலா 7 மில்லியன் வச்சுக்கீங்க என்ன சார் சொல்றீங்க, அதுவா மிச்சருக்கு 8 லட்சமா உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போற. அரைக்கிட்ட பொண்ணும் என்னன்னா கனவு கண்ட சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நிச்சயமா இவெல்லாம் வாங்க முடியாது ஏன்னா இப்பெல்லாம் இந்த காட சின்ன பசங்க என்ன திமுறு பிடிச்சி சொல்லி டிரான்ஸ்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி காமிக்க அதை கேட்டு அவங்க 2 பேரும் ஹீரோ இவ்வளவு கிண்டடிச்சு அதனால சாக்காராங்க 2 பேருமே. யாரோ அந்த காரை பார்த்தோன்னே அவங்க சாக்காயிருப்பாங்க. நம்ம ஹீரோ வச்சுட்டு இன்னமும் இதைத்தாங்க அடுத்தாங்க சொல்லி ரொம்ப காஸ்ட்லியான கார்லாம் வாங்கிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப நல்லா வேலை செய்றீங்க அதனால இங்க இருந்து ஏதாச்சும் ஒரு காரை நீங்க எடுத்துக்கங்க, இதனோட கிஃப்ட் நீங்க வேணா வச்சுக்கோங்க. அதை கிட்ட அவங்களுக்கு சாக்காவா அவங்களும் சார் நல்லா வேணா சார் இதோட கடமை எப்படி சொல்ல போறேன் என்ன கடமை மன்னாச்சு நீங்க ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க அதோட இது வாங்குறதுக்கு அளவுக்கு தகுதி இருக்கு ஆமா டார்லிங் நம்ம போலாம் சொல்லி எனக்கு ஹெல்ப் கூட்டிட்டு போக போறேன் போனா பிச்சைக்கார நான் சொல்லி அவங்க கிட்ட விட்டுரு. நம்ம ஹீரோ போயிட்டு ஹேண்ட்ஸம் நீங்க வந்துட்டு எனக்கு இப்ப லிஃப்ட் தந்தீங்கன்னா நேற்றும் நான் உங்களுக்கு சொந்தமாயிருவேன் அப்படி சொல்ல போறேன். நம்ம ஹீரோ ஒழுங்கா என்ன போக சொல்லி உடச்சு தள்ளி விட்டுறேன். மேடம் எங்க போறீங்க இன்னும் முடிக்க வேண்டிய கணக்கே மிச்சம் இருக்குல்ல சார் என்ன கணக்குன்னு சொல்லி அவங்க கேட்க போற. மனசுக்குள்ளயும் நான் இங்க எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு உங்க மேனேஜர் கூப்பிடுங்க சொல்ல போறேன். அவங்களும் சரி சொல்லி கூப்பிட போவேன். ஹலோ மிஸ்டர் நாங்க நீங்க என்ன கூட்டிருந்தீங்களாமா என்ன விஷயம் கேட்க போறேன்.
அதுவா உங்களை ஒழுங்கா வேலையை தூக்குங்க. ஏய் என்ன வேலையை தூக்கு, நீ யாரான்னு கேட்க போறேன். ஆனா அங்கே சார் அதாவது நான் மொட்டை ஸ்டோரி வாங்கி உங்களை வேலையை தூக்கிட்டா இல்லாட்டி நீங்க இந்த பொண்ணை வேலையை தூக்குறீங்களா? ஏன்னா நான் மொட்டை ஸ்டோரி வாங்க போறேன், இது வேலை மட்டும் $1 பில்லியன் சொல்லுமேடா. ஏன்னா இவன் பணத்தை போட்டு எரிக்கிறானே சொல்லி அவங்க நினைக்க போறேன். மிக்கிறவும் உங்களுக்கு நிச்சயமா தெரியாது. ஆனா நான் இதெல்லாம் பண்ணியானும் நினைக்கிறேன். மேனேஜரும் ஆனா சார் சொல்லிட்டு இருக்க போறேன். பக்கத்தில் என்ன பண்ணும் சார், அந்த கோயின் கார்பரேஷனோட செகண்ட் லார்ஜஸ்ட் சார் ஹோல்டர் சார் இவருன்னு சொல்ல போறேன். அவ்வளவு நேரம் சாக்லேட் பையன்டா நம்ம மேனேஜரும் அப்படியே ரெக்கட் பாய் ஆகி சார் சார் நீங்க சொல்ல செய்யாம பண்ணேன் சார், நான் இப்பயும் உங்களை வேலை தூக்குறேன் சார் அப்படி சொல்ல போறேன். இங்க இருந்து வெளில போ. டேய் நீ யார என்ன வேலை தூக்க? ஏய் நான் சொன்னா கேட்கணும் சொல்லி அவனும் ஓடிச்சு தள்ளி விட்டுறேன். எங்க வந்து யாரு மிஸ்டர் நங்கு சார் கிட்டேவா அப்படி சொல்லி அவனும் சொல்ல போறேன். மிஸ்டர் நங்கு சார் உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் இருக்கான்னு சொல்லி அவனும் கேட்கப்ப நம்ம ஹீரோவும் என்கிட்ட இன்னுமே கூட மிச்சம் 70 மில்லியன் இருக்கு, இதை எப்படி செலவு பண்ணிட்டோம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காரையும் எடுத்துட்டு போவேன். அங்க இருந்தவங்களும் தேங்க்யூ சார் அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோ காலை வந்துட்டு இருக்க போறேன். என்கிட்ட மிச்சம் இருக்கு என்ன பண்ணிட்டு எப்படி செலவு பண்ணலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் ஓகே இப்போ போயிட்டு என் மச்சான் கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியதான் சொல்லி ஹீரோ போன போட்டு மச்சான் நான் இங்க இருக்க ஹோட்டலுக்கு போறேன்டா சொல்ல போறேன். மச்சான் அந்த ஹோட்டலா அது சிட்டிலே கூட ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல் ஆச்சுடா சொல்ல போறேன். டேய் மூட்டு வரா நான் ஏன்னா உன் அப்பா சொல்றேன்ல, டேய் நீ அப்பாவா நான் ஒண்ணு கேட்பேன்டா சொல்லி அவங்க வந்திருக்கேன். வர போய் அடி ஆட்டி எவ்வளவு பெரிய ஹோட்டல்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹோட்டல பெருசாக்கா போய் இன்னும் இங்க அவங்களை காணா. நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சாரி சொல்லிட்டேன்ல, இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி சோனு கேட்க நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தேன். ஃப்ரெண்டும் நான் தெரியாதனமும் ஒரு ஷூ மிடிச்சு போட்டேன். அப்படி இருக்க போற நீ என்கிட்ட 10,000 கேட்கிறேன். ஏய் இந்த ஷூ விலை வந்து $1,00,000. அப்படி இருக்க போற நீ இதை மிடிச்சு வீணாக்கி இருக்க. அப்படி இருக்க போற நீ 10,000 தந்தானும் நீ சொல்ற எந்த ஒரு ரீசனுமே இல்லையே அப்படி சொல்ல போறேன். உனக்கு நான் பணத்தை சொல்லி தள்ளி விட போற நம்ம ஹீரோனை பிடிச்சிட்டு மச்சான் நீ நல்லா இருக்கியா சொல்ல போறேன். மச்சான் நான் என்ன நினைச்சேன் சொல்ல போறேன். மச்சான் எனக்கு எல்லாமே புரியுது, நான் இனிமே பாத்துக்கிறேன். இந்த உன்னை பண்ண சொல்லி நம்ம ஹீரோ 10,000 கீழே போட மச்சான் இங்க மேல எந்த தப்புமே இல்ல. அப்படி இருக்க போற தேவையில்லாம பணத்தை கேட்டான், நீ என்ன தராட. ஏய் மச்சான் எனக்கு எல்லாமே தெரியும்டா, நான் பாத்துக்கிறேன்டா எல்லாத்தையும் சொல்ல போறேன். அவனும் கோவம் ஆகிட்டே ஐயோ என்ன ஹோட்டல் தெரியுங்க உங்க ஹோட்டல் வர வர குப்பை ஆகிட்டே போயா, பின்ன இந்த மாதிரி குப்பையில உள்ள விட்டே என்ன ஆகும் அப்படி சொல்ல போற. சார் மன்னிச்சுங்க நான் இப்பயும் அவங்க வெளியில போக சொல்றேன் சொல்லி வர போறியே. டேய் தூங்கிட்டு இந்த சிங்கத்தை எழுப்பி விட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ போடாங்கட்டுன்னு சொல்லி தள்ளி விட்டு டேய் ஒரு தாட்டி முடிச்சிருக்கானே 10,000. அப்பனா இந்தாடா 20,000 உனக்கு எத்தனை தாட்டி வேணும் முடிச்சுக்கோ, அவ்வளவு பணத்தை நான் தரேன்டா. மச்சான் சொல்லிட்டல இனிமேல் பாரு என்னோட ஆத்தட்ட அப்படின்னு சொல்லி கிட்ட வரப்ப டேய் என்னடா பண்ண போறேன் அப்படி கேட்க போறேன். நம்ம ஃப்ரெண்டு பையனும் அடியே நான் ஸ்டாப்பா அடியே கேக் பண்ணிட்டே இருக்க போறேன். எனக்கு பட்ட சிறுவ பட பிஞ்சு போயிருது. அதை பார்த்து அவனும் டேய் கால் விழிக்கிறான் சொல்லி இருக்க போய் நம்ம ஹீரோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டு வச்சுக்கோ, இனிமேலாச்சு ஃபியூச்சர்ல என்ன மட்டும் விஷயத்தை யாருக்கு பண்ணாரு சொல்லிட்டு போக போறேன். டேய் அங்கேயே நில்லுங்கடா, நான் யாருன்னு தெரியுமாடா, ஏன்டா அடி உனக்கு தெரியாடா, நான் இந்த சிட்டியில இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஜுவல்லரி ஷாப், மாஸ் ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் அப்படி சொல்ல போய் பின்னாண்டவங்களும் அந்த ஜுவல்லரி ஷாப் அது வந்து பெரிய ஜுவல்லரி ஷாப் ஆச்சு, இந்த ஊர்லயே அவங்ககிட்ட பல ஜுவல்லரி ஷாப் இருக்கு. ஓ என் முன்னாடியே இந்த மாதிரி சீன் போடுறியா, ஆனா நீ வெறும் எரியக்குறை எண்ணெயில வந்த வெறும் டவலராண்டா. ஏய் வெயிட்டா இங்க இருக்கிறத ரொம்ப காஸ்ட்லியான ஒயின் கொண்டு வர சொல்ல போறேன். அங்கண்ட பொண்ணுங்களை கொண்டு வர அதை பார்த்து அவனும் ஓ என்கிட்டே வா, டேய் வெயிட்டர் எனக்கும் காஸ்ட்லியான ஒயினை கொண்டு வரா அப்படின்னு சொல்லி அவனும் அதை கீழே ஊட்டி காலில் கழுவிட்டு இருக்க வெயிட்டரும் அப்படியே யாரா முட்டா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. உங்களை கூட பிச்சைக்காரங்களாம் இதை புரிஞ்சிக்க முடியாது சொல்லப்போ நம்ம ஹீரோ சரிப்பா வெயிட்டர் இங்க இருக்கிற எல்லா காசுலயும் ஃபுட்டையும் நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் என்னோட நாய்க்கு நான் கொடுக்க போறேன். டேய் இது விலை எவ்வளோடா சார், இது விலை வந்து $3,00,000 சார். அப்புறம் சார் நான் 4,00,000 தரேன்டா அப்படி சார் ஒடிக்க. ஆமாப்பா இது விலை சார், இது வந்து 5,00,000 சார். அப்ப சார் நான் 6,00,000 தரேன். பாப்போம்டா கடைசி வரைக்கும் யார் நிக்கிறான்னு சொல்லி அவங்க 2 பேருமே சண்டை போட்டு இருக்க போய் எங்கிட்ட எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு இருக்காங்க. அதோட ஒடிக்கிறாங்கன்னா ஒடிச்சிட்டே இருக்கிறேன், அதிகமாக காசு தந்துருக்கேன். நம்ம மச்சான்ஸும் டேய் என்னடா அங்க வந்து ஏதாச்சும் குடிச்சிட்டுட்டானா நீ அப்படின்னா தெரியுதுன்னு சொல்ல போறேன். அங்கிட்ட ஒருத்தரும் இங்கே போகணும் சொல்லி நான் வந்து இங்க கீழே விழுந்துட்டேன், அப்படி இருக்கப்போ நீங்க ஹெல்ப் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லி அவங்க சொல்ல போய் எங்க போட்ட ப்ரொஃபஷனல் லையர் வந்து 20% டிஸ்கவுண்ட் போட்டு அங்கே எவ்வளோ விலை போட்டிருக்கான்னு நீங்களே பார்த்துங்க. அவரும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்து அவரும் அவரை கையில் தூக்கிட அதை பட்டாங்களும் டேய் இவன் உண்மையில ரிச்சானவன்டான்னு சொல்லி சாக்காகிறாங்க. ஏன்னா இந்த தாத்தாவை தூக்குன்னா அந்த போன்ல போட்டுப்பாரு பணத்தை, அந்த பணத்தை கொடுத்தா அந்த தாத்தாவை தூக்க முடியும். அதுக்கப்புறம் சாக்காகிறாங்க. ஹே என்ன இந்த மாதிரி நான் தினம் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படி இருக்க போற நீ என்ன சொல்றேன்னு சொல்ல போறேன். நம்ம வில்லத்தனம் சிரிச்சிட்டு போன் வாங்கிட்டு என்ன சிங்கிள் போன்ல உன்னோட மொத்த கம்பெனியுமே நான் பேங்க் ஆகி கம்பிட்டா அப்படின்னு சொல்ல போய் அவன் கம்பெனில போன் வருது. போன்ல பார்த்தா சார் நம்ம ஸ்டாக் எல்லாம் அதிகமா குறைஞ்சிருக்கு சார். என்ன சொல்றேன் என்ன புரியலடா என்ன சொல்றேன்னு. சார் நம்ம ஸ்டாக் எல்லாம் வச்சிருக்கோம், அந்த பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா போயிட்டே இருக்கு சார். இதை பார்த்தா தச்செல்லாம் இருக்க தெரியல, எவனோ ஒருத்தங்கிட்ட நீங்க மொபைல் எடுத்துருக்கீங்க அவன்டா நம்ம ஸ்டாக் எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கான் போல, நீங்க யாருக்காச்சும் பண்ணீங்கன்னா உடனடியா மட்டும் மன்னிப்பு கேளுங்க சார், இல்லாச்சும் நம்ம கம்பெனிக்கு ராமட்டை போட்டு போக வேண்டியதா சொல்ல போறேன். ஒரு செகண்ட் ஆயிட்டு என்னடா இவட எல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோ போட்டு சாக்க போறேன். டேய் செக்யூரிட்டி அவன் பிடிங்க சொல்ல போறேன். டேய் நீ கொடுத்த கால் வந்து எந்த பணமே இல்லடா அப்படி சொல்லி அவன் அடிக்க போறேன். டேய் நீ இப்படி போட பிச்சைக்காரன் இருப்பேன்னு நினைச்சுக்க போகலாம் சார். அவன் பிடிச்சிருக்க போறேன். டேய் நான் இப்ப என்னோட கம்பெனிக்கு போயிட்டு பணத்தை கொண்டு வரேன். சோ ஓட போறேன். அங்கே செக்யூரிட்டி எங்க சார் பிடிங்க பணத்தை கொடுத்துட்டு போங்க அப்படி சொல்ல போறேன். எனக்கு கொடுத்துட்டேன் சொல்ல போறேன். எல்லாம் போட்டு பிரிச்சு மீஞ்சிடுறாங்க. என்னப்பா இது போனமா இன்னும் கொஞ்சம் வேணுமா சொல்ல போறேன். ஐயோ சார் நீங்க தான் சார் என்ன பெரிய ரிச்சானவரு, நான் உங்க முன்னாடி ஒண்ணுமே இல்லை சார், நீ தயவு செஞ்சு என்ன கண்ணை காமிங்க சார். அப்ப சரி நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட 10,000 கட்டல அப்ப எனக்கு நீ
10 மில்லியன் தரா 10 மில்லியன். ஆனா என்னோட கார்டு வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நீ செக்கா தரேன் சொல்ல போற சார் இப்பயே தந்துடுறேன் சார் சொல்லி அவரும் செக்ல 10 மில்லியன் தந்துறேன். எங்க மோடுறான்னு பார்த்து முன்னுப்பா என்கிட்ட மட்டும் அட்டை பண்ண சொல்ல போறேன் சார் கொஞ்சம் கம்பெனி பார்த்து உள்ளாமே சொல்ல போறேன் ஹீரோ போனை போட்டு கொஞ்சம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிருப்பான் சொல்ல போறேன் ஹீரோக்கு யாருக்கு போனை போட்டு போனா நம்ம சிஸ்டருக்கு சொல்லிருப்பானே அவருக்கும் போன் வந்துரு சார் நான் கம்பெனி ஸ்டாக்லாம் பட ரேட்டுக்கு வந்துருச்சு சொல்ல போறேன். அவனும் மிஸ்டர் நாங்க சார் ரொம்ப தேங்க்யூ சொல்லி சொல்ல போறேன் அப்படிங்க ரோல் பண்ணு ஓகே சார் அப்படி பண்ண சொல்லி அவனும் சுத்திட்டு இருக்க போறேன். ஏய் மச்சான் பாத்துக்கலாம்டா அந்த பைத்தியேட்டன்னு சொல்ல போறேன். மச்சான் நீ வேற லெவல்டா இனிமே நான் உனக்கு ஃபேன்டா சொல்லி நம்ம ஹீரோ கட்டி பிடிக்க போறேன். மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ பார்க்க போறேன். அவன் ஏன் நீ அப்படியா இருக்கேன் மச்சான் நான் முடிவு பண்ணிட்டேன்டா நான் உனக்காக ஒரு வான விழாக்க போறேன்டா சொல்ல போறேன். நம்ம ஹீரோ என்ன சொல்லணும்னு தெரியாம ஒரு ரியாசனம் வைக்க சரி இதெல்லாம் விடுங்க வாங்க ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலாம் சொல்லி நம்ம ஹீரோ அவனை கூட்டிட்டு போய் ஜாலியா எல்லாரும் திரும்பி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா இப்பதான்ப்பா நிம்மதியாகவே இருக்கு. இப்போ வந்து 20 மில்லியன் செலவு பண்ணிருக்கேன். இன்னுமே கூட என்கிட்ட 50 மில்லியன் மிச்சம் இருக்கு. ஆனா இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு படுக்க போய் முன்னாடி பார்த்து நம்ம ரிச்சியும் வந்துற அதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ பேய் கட்ட போய் டேய் நான் பேயிலடா நான் ரிச்சின்னு சொல்ல போறேன். டேய் ரிச்சி என்னடா இந்த நைட் டைம்ல வந்து என்ன இப்படி பயமுட்டுறேன். நான் இப்ப நைட்ல வந்து உன்னை பயமுட்ட எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லை. நான் வெறும் உன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணா வந்தேன். நீ வந்து எனக்கு 40 பாயிண்ட் தரணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாயிண்ட் வந்து வட்டி. நான் எப்ப 2 பாயிண்ட்ல வாங்கினேன் சொல்ல போறேன். அது அந்த பேங்க் கார்டுக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டாக்கை மேனிபுலேட் பண்ணதுக்கு அதை ஸ்டாப் இருக்குன்னு சொல்ல போய் இதெல்லாம் நாய் மாசம் ஹீரோ கட்ட போய் ஒரு நிமிஷம் நம்ம சிஸ்டமே இந்த பாயிண்ட்ல வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அதுவே உனக்கு தெரியாதா. ஏய் நம்ம முன்னாடி சொன்ன மட்டும் சொல்றேன் நீ என்ன சொல்லவே இல்லை சொல்ல போற சிஸ்டமா அப்ப சொல்ல அமைக்கிறேன். அந்த பாயிண்ட்ல வச்சு நம்ம ஹீரோவோட இப்ப கூட நம்ம ஹீரோ ஸ்டாக் மார்க்கெட்டே மேனிபுலேட் பண்ணிருப்பான் அந்த சிஸ்டத்தை பாயிண்ட்லாம் வச்சு அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ பாயிண்ட் யூஸ் பண்ண முடியும். அப்ப சிஸ்டம் என்ன சொன்னா நீங்க இந்த பாயிண்ட்லாம் வச்சு நீங்க ஒரு சூப்பர் சைனாவே மாறலாம் சொல்ல போற. என்ன செம்மையா இருக்கே சிஸ்டம் நான் எப்படி பாயிண்ட் சம்பாதிக்கிறீங்க டாஸ்க் எல்லாம் இருக்கா சொல்ல நான் முடிக்கிறேன். நீங்க வந்து 1 லட்ச ரூபா செலவு பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்ப நான் இப்ப என்கிட்ட எத்தனை பாயிண்ட் இருக்கு இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட புரியாம சொல்றேன். நீங்க சம்பாதிச்ச பணத்தை நீங்க செலவு பண்ணணும். அப்ப சொல்ல போற நம்ம ஹீரோவும் ஆனா நான் இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கலையே நான் வெறும் செலவு பண்ணேன் அது நீ கொடுத்த பணம் வந்தாருவோம் அப்ப இருக்க போட எனக்கு பாயிண்டே இல்லையா. ஆமா நீ சொல்ல கரெக்ட் தான். சரி முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட் சீக்கிரமா தரப்பாங்க. ஒரு நிமிஷம் நான் இப்ப இந்த பாயிண்ட் தராம போனா என்ன ஆகும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சொல்ல போற நம்ம விஷயம் திரும்பி பார்த்துட்டு அதுவா அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. அடுத்த நாள் காலைல காமிச்சு அங்கிட்ட எல்லாரும் என்ன இவ்வளவு பாடி கார்ட்ஸா யார் அந்த பணக்காரர் சொல்லி பார்க்க நம்ம ஹீரோயின் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கிட்ட செக்யூரிட்டி கம்பெனில போயிட்டு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர நம்ம ஹீரோவும் சிஸ்டம் பண்ண வரையால நேற்று ஃபுல்லா தூங்கவே இல்லை. அவன் சீக்கிரமா தர சொன்னா ஆனா அது எப்ப தர சொன்னு ஒழுங்கவே சொல்லவே இல்லை. அப்படி சொல்ல போற நம்ம ஹீரோவும் அங்கிட்ட பாடி கார்ட்ஸ் கிட்டயும் நீங்க போயிட்டு அந்த கார்ல எடுத்துருவாங்க அது மட்டும் நீ என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கும் ஃபாலோ பண்ற ஏன்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் திருப்பி தரணும். ஏன்னா இனிமேல் ஆர்டிமே ஆரம்பிக்கும் சொல்லி நம்ம ஹீரோ அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு போயிட்டு கொஞ்சம் கழிச்சு அங்க அந்த காஸ்ட்லியான எல்லா காரியமே நம்ம ஹீரோ அவனை ஸ்கூலுக்கு கொண்டு வர அதை பாட்டு பசங்களா என்னடா அது காலை ஒரு காஸ்ட்லியா இருக்கும் சொல்லி சாக்காங்க. அங்க அந்த பாரியாசும் அங்க மேட்டை விடிச்சு விட்டு நம்ம ஹீரோ அடைய காலை திறந்து விட்டு நம்ம ஹீரோ ஸ்டைல வர கிரீட்டிங் மாஸ்டர் நங்கன்னு சொல்லி அங்க பாரிகாஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு மரியாதை அங்கிட்ட பார்த்த எல்லாருமே என்ன நங்கா இவன் நம்ம சொல்ல படிக்கிறான் இவன் ரிச்சர் பையனா இது நான் இரு பக்கம் சொல்லி எல்லாமே சாக்கா அப்படியே அங்கே எல்லாம் நம்ம ஹீரோ சுட்டு போட்டாங்க. அதுல 2 பொண்ணு நம்ம ஹீரோ காலை பிடிச்சிட்டு இருக்க போறேன். இந்தாங்க சார் சான்ஸ் சொல்லி சேர போட நம்ம ஹீரோ அக்கார அங்க 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோ காலை பிடிச்சிருக்க போய் நம்ம ஹீரோவும் செக்யூரிட்டியும் சொல்ல போறேன். செக்யூரிட்டியும் அந்த பொண்ணு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதில் நான் எதுக்க இங்க வந்திருக்கேன்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாடா அவங்க சொல்லப்பாங்க. அங்கிட்ட எல்லாருமே என்னோட விஷயம் ஒருவேளை என் போய் ஸ்கூலை வாங்க போறான்னா இல்லாட்டி ஏதாச்சும் டொனேஷன் பண்ண போறாங்களோ சொல்ல போறேன். நம்ம ஹீரோவும் சரி ஆரம்பிக்கலாம் ஓகே சார் நான் போய் பண்றேன். அட்டென்ஷன் ஆல் யூனிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்ல போறேன். அங்கே எல்லாரும் என்னடா சொல்ல சொல்லி புரியாம இருக்க போய் அங்க இன்னும் சோன் கேட்க ஆரம்பிக்குது. டேய் அங்க பாருங்கடா சொல்ல போற அங்க பட்ட ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு. அள்ளி என்ன போட்டுக்குன்னா அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மேடு வந்து தேவைப்படுற சொல்லி ஹீரோ போட்டிருப்பேன். அது அங்க மட்டும் வந்திருக்காரு. அங்கே எல்லா பில்டிங்ஸ் அட்வர்டைஸ்மெண்டாவே வர இந்த விஷயம் நீ போன பேசுற கடைசி நம்ம ஹீரோன மேடு வேணும் சொல்லியிருப்பான் தெரியுமா. ஏன்னா மேடு வேணுமா அந்த மேடு வேணுக்காக இவன் இவ்வளவு பண்ணானா ஆனா அப்படி மேடா ஆனா அவங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்குமே அப்படி சொல்லி எல்லாம் பேசிருக்க அப்புறம் நம்ம ஹீரோ பணத்தை பற்ற வச்சு அப்படியே ஸ்மோக் பண்ண இந்த ஜாப்பை மட்டும் ஈஸின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு மேடை மட்டும்தான் இங்கன்னு கூட்டிட்டு போக போறேன். அப்படி இருக்கப்போ அந்த மேடை நான் 24 மணி நேரமும் கூப்பிடுவேன் எப்ப வேணாலும். அந்த பொண்ணு கூட அழுகாதான் இருக்கணும் புரிஞ்சா சொல்ல போறேன். ஏன்னா இவன் ஒன்னும் மேல தெரியலப்பா இவன் வெறும் லவ்வர் தெரிய வந்திருக்கான் சரியான பொறுக்கா இருப்பான் போல அப்படி சொல்லாம. ஆனா ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வேணுமா உங்க மேட சொல்லி 3 பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நான் ஒவ்வொருத்தரும் நான் இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வராங்க. ஏன்னா இவங்களா நீங்க இருக்க கார்ட் ஹவுஸ் ஆச்சு அப்படிப்பட்ட இவங்க வந்திருக்காங்களா அப்படி சொல்ல போறேன். அந்த பொண்ணு ஹேண்ட்ஸம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண ஆசைப்படுறேன் சொல்ல போற. நம்ம ஹீரோவும் அந்த நோங்கிற போர்டை எடுத்து சாரி நீங்க குவாலிஃபைடா இல்ல சொல்ல என்ன அடிக்க இந்த எனக்கு என்ன ரொம்ப அழகாண்டா இருக்கேன் அப்படி இருக்க போறேன். ஏன்னா என்ன ரிஜெக்ட் பண்ண சொல்ல போறேன். அடுவாய் ஒன்னா போல மட்டும் ஃபிளப் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்க எனக்கு பிடிக்காது. அதோட தினமும் நைட்டு நீ பாதுக்கு கூட போடல பால போயிட்டு அங்க இருக்க ஜாலி என்ஜாய் பண்ணல சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பத்தி சொல்ல
அங்கிருந்தவங்களாம் அப்படிதான் சொல்லி வாயை பொழுக்க அவங்களும் இதுக்கு மாதிரி இங்க இருந்தா பிரச்சனை சொல்லி ஓடி போயிடுறாங்க. பாஸ் நான் வாயில நெருப்பு விடுவேன். அப்பனா போயிட்டு கேப்டன் அமெரிக்காக்கு உலகத்தை காப்ப ஹெல்ப் பண்ணேன். நான் நல்லாவே பாடுவேன். அப்பனா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா படிமா. நான் குப்பையை ரீசைக்கிள் பண்ணுவேன். ஆனா இது ஒன்றும் குப்பை கலெக்ட் பண்ணக்கூடிய இடம் இல்லையே சொல்லி நம்ம சொல்ல போறேன். நான் பொறுப்பில் அழகா போன ஒருத்தி. அப்படி இருக்கப்பறம் நீங்க என்ன சாய்ஸ் பண்ணுங்க சொல்லி பாஸ்ன்னு சொல்லி ஒரு பொண்ணு வர அதை பார்த்து நம்ம ஹீரோட்டே எங்கெண்டா வரீங்க சொல்லி நம்ம ஹீரோ நேம் போட போட்டு அடிக்க அதை பாவீங்களா வரவங்க எல்லாம் பைத்தியமா வர்றாங்களாடா சொல்லி நம்ம ஹீரோ இருக்கப்பறம் எக்ஸ்கியூஸ் மீ நீங்க வேலைக்காக ஆளுங்க எடுக்கிறீங்களா என்ன அழகையான்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு சம அழகா இருக்காங்க. என்ன ஸ்கூல் பியூட்டி தங்கா இவங்க என்ன இங்க வேலைக்கா வந்திருக்காங்க பணம் என்ன வேணா செய்யும் போல. ஐயோ இங்க ரொம்ப அழகா இருக்காங்களே சொல்லி நம்ம ஹீரோ வலிச்சிட்டு இருக்க போறேன். எக்ஸ்கியூஸ் மீ நான் சொன்ன நீங்க கேட்டீங்களா? ஐயோ நீங்க வேலைக்கு சேர்த்தீங்க. நீங்க உங்க பேர் என்ன? என் பேர் தங்கு. நான் வந்து இங்க வேலைக்கா வந்திருக்கேன். ஐயோ நீங்க ஏற்கனவே வேலை செஞ்சுட்டீங்க. நான் உங்களுக்கு வேலையை தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போறேன். அவங்களும் சரி சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா தங்கு வந்து காசுக்காக இந்த வேலைக்கு வந்திருக்காங்களா அப்படி சொல்லி நினைச்சிருக்க அப்புறம் நம்ம ஹீரோ பணம் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கணும். ஏன்னா நான் எந்த நேரம் வேணா கூப்பிடுவேன். அப்படி இருக்கப்போற இதான் கரெக்டா இருக்கும். மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய். அது மட்டும் இல்லாம 3 வேலைக்கு சோறு ஒரு தங்கருக்கு வீடு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு BMW உனக்கு கொடுப்பேன் அப்படி சொல்ல போற. அதை கேட்ட எல்லாம் என்னன்னு சொல்லி சாக்காவ என்ன பயிர் பத்தல இன்னும் அதிகமா சொல்லணுமா பாஸ் நான் உங்களுக்கு இனிமே அதிகமா பாஸ் சொல்லி எல்லாம் ஹீரோ மேல ஜம்ப போட. ஏன்னா சும்மா நம்ம ஹீரோ காரு வீடு பங்களான்னு எல்லாம் தரான்ல சும்மா விடுவாங்க. நம்ம ஹீரோ மாமா போலாம் சொல்லி அவன் பொண்ணை கை பிடிச்சி நம்ம ஹீரோ இழுத்துட்டு போய் காலில் ஏறிடுறான். அப்பா எல்லாம் இவ்வளோ ஆர்வமா இருக்காங்களே என்னோட கையின்னு சொல்லி அவங்க சொல்ல போற. நம்ம ஹீரோவும் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தா அவன் கையை பிடிச்சிட்டே தான் இருந்திருப்பான். ஐயோ நான் மடிச்சு இதை வேணுட்டு பண்ணலாம் சொல்லி நம்ம ஹீரோ எடுத்துட்டு அவங்களும் அல்ல பரவாயில்லன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் மாஸ்டர் நான் ஏற்கனவே உங்க பெட்டை சூடாகிட்டேன் இப்ப நீங்க வந்து படுக்கலாம் சொல்லி அவங்களும் சொல்ல. நம்ம ஹீரோவும் அவங்க கை வந்து ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தாவும் இருந்துச்சு. ஒருவேளை நாங்க 2 பேரும் வருங்கள்ல ஒன்னாகலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதை சிரிச்சிட்டு இருக்க. அவங்களும் இவனை பார்த்து ரொம்ப கெட்டவன் மட்டும் தெரியல ஆனா இவன் கன்ஃபார்மா ஒரு பர்ஃபெக்ட். ஏன்னா வெறும் ஒரு மேட்டுக்காக இவ்வளவு பண்ண. ஆனா கடைசியில போட்ட வெறும் கையை பிடிச்சிருக்கே இப்படி பிளஸ் ஆயிட்டு இருக்காரு. ஆனா இவர் எனக்கு அதிகமா சம்பளம் தரனாலே என்னோட அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ கரெக்டா இருக்கும் அப்படி சொல்ல போற. அவங்க டக்கு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் சொல்லி கட்டுறேன். நான் வெறும் மேடு கவர்மெண்டா ஓச்சிட்டு இருந்தேன். ஆனா மேசன் வாங்க மறந்து போயிட்டேனே அப்படி சொல்ல போறேன். நீ ஒரு போவட்லடா நீ முட்டா போயிட்டான்னு சொல்லி அவங்க மனசுல நிக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஆனா வில்லாவை வாங்க வந்துடுறான். சரி நீங்களா வெளியில நில்லுங்க. அது மட்டும் இல்லாம நீ மட்டும் ஏன் குறவான்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள போறேன். ஹலோ சார் நீங்க வந்து வில்லா வந்து உங்க வெட்டிங்க வாங்க வந்திருக்கீங்களா? அப்புறம் நம்ம ஹீரோ இல்ல நாங்க கல்யாணம் பண்ண போறல நாங்க வெறும் இங்க வில்லா வாங்கடா வந்திருக்கோம் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் இவங்க என்னோட வைஃப் ஆனா அது சமயம் ஜாலியா இருக்குமே சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்கேன். அவங்களும் இங்க பாத்தீங்கன்னா இங்க இல்ல விலாசம் சொல்லி அவங்க காமிக்க அங்க 20 மில்லியன் 30 மில்லியன் சொல்லி போவேன். ஏன்னா 20 மில்லியன் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குல்ல. எக்ஸ்பென்சிவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இது வாங்கிக்க சொல்ல போறேன். ஒரு நிமிஷம் சொல்லி சவுண்ட் வர யாருன்னு பார்த்தா டார்லிங் உனக்கு இந்த வில்லா பிடிச்சிருக்காங்க வேணுமா உனக்கு வாங்கி தட்டேன். நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அதை பிடிக்கும் அப்படி பேசிட்டு அப்புறம் அப்ப சரி நான் போய் வாங்கிடுறேன் சொல்ல போறேன். ஹீரோவும் டேய் நானா வில்லா ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு சொல்ல போறேன். இந்த 50,000 ரூபாய் இருக்கு இதை நீ வச்சுட்டு ஓடி போயிரு. நாம வேணுமா வேற மேன்சனை வாங்கிக்கலாம் சொல்லி அவங்க சொல்ல போறேன். அவனும் டேய் என்ன ஒரு அழகான பொண்ணியா சொல்லி நம்ம ஹீரோ தள்ளி விட்டு எல்லா பக்கம் பட்டோசமே பர்ஃபெக்டா இருக்கு. நான் இங்க வந்து என் கூட வாங்க நான் உங்களுக்கு எல்லாமே பண்றேன் சரி அவனு சொல்லிட்டு போட்டோ பிடிக்கிறதுக்கு அப்புறம் கூட நம்ம கேர்ள் ஃப்ரெண்டும் நீங்க ரொம்ப பிளே பாயா இருக்கீங்க எல்லா பொண்ணும் உங்க கெட்ட பையனா இருந்தாலும் பிடிக்குது அப்படி சொல்லி அவன் பேச போற. நம்ம ஹீரோ ரிச்சி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தர முடியுமா சொல்ல போறேன். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு 10 பாயிண்ட் ஆச்சு அப்படி சொல்லி ரிச்சியும் இவன் வந்து ஒரு ரிச்சான ஒருத்தரோட ஒரே ஒரு பையன். அது மட்டும் இல்லாம இவனுக்கும் கார்பரேஷனோட ஷேர் ஹோல்டரும் இருக்கான். நீ என் வில்ல எடுத்த நான் கவலைப்படல. ஆனா நீ என்னோட கேர்ள்கிட்டயே வந்து இப்படி பேசினா தெரியுமா அதுக்கே என் கருப்பா விடுறா. நீ எவனோ பையனா இருந்தாக்கோ பரவாயில்ல இந்த காரணம் சொல்லி அவன் நீட்டா போற. அவங்களும் வாங்க போற. நம்ம ஹீரோவும் இங்க வாங்கடான்னு சொல்ல போறேன். டக்குனு செக்யூரிட்டி வந்து பாஸ் என்ன பாஸ் சொல்லி அங்க வந்துடுறேன். தம்பி இந்த காரை என்ன பண்ண தெரியும் சொல்ல போறேன். செக்யூரிட்டி இந்த காரை புடிச்சு கிரஸ் பண்ணி போட்டுறேன். ஐயோ என் கார்டுன்னு சொல்லி அவனும் கடற போற. நம்ம ஹீரோவும் நீ என்கிட்ட இந்த வில்லாவை 26 மில்லியன் எடுத்துக்கிட்டேன். ஆனா நான் வந்து 30 மில்லியன் தரேன் இந்த வில்லாக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல. இதே என் வாழ்க்கையை முறைமுல்ல என்கிட்ட வந்து இந்த பணத்தை வச்சு இந்த மட்டும் கேம் விளையாடுன்னு சொல்ல போற. ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன மேடை ரிப்பீட் பண்ணி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல. அதுக்கப்புறம் அவன் கிரிக்கா தூக்கி போட்டு என்ன ஒரு காரை உடிச்சு போட்டு அதை முடிஞ்சிருந்துச்சியா என்கிட்ட இன்னும் கார் எல்லாம் இருக்கிறான்னு சொல்லி அவனை இதுக்கு 50 மில்லியன் தரேன் அப்படி சொல்ல 50 மில்லியன் சொல்லி அவங்க சாக்க போற. எனக்கு 50 மில்லியன்ல சாதாரண விஷயம் சொல்ல போற. நம்ம ஹீரோவும் நான் 19 மில்லியன் தரேன் சொல்ல போறேன். அதை கேட்ட அவங்க 2 பேரும் மைக் அடிச்சு உள்ள இதுக்கு மேலே என்கிட்ட ஜெக்குன்னு நினைக்காது. அது மட்டும் இல்லாம உன்னால இதுக்கு மேல வில்லாவும் வாங்க முடியாது அப்படி இருக்க போற வண்டி மீறிட்ட மன்னிப்பு கேள்வி நீ பண்ண இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சுட்டு போட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு அழுகுறா போயிட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன். அதை கேட்டு அவங்க என்கிட்டயே வாடா இப்படி பண்ற நான் 100 மில்லியன் தரேன்டான்னு சொல்லி அவனும் சொல்ல. ஏன்னா 100 மில்லியனா சொல்லி அந்த பொண்ணும் அடிக்கீழ வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவனும் இதுக்கு மேல சொல்ல பாப்பா யாரு எவ்வளவு நேரம் நிக்கிறாங்கன்னு சொல்லி அவன் சொல்லி இருக்கப்போ நம்ம ஹீரோவா இல்ல நீ இதுக்கு மேல ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ல போற. அவனும் என்ன சொல்றேன்னு சொல்லி புரியாம நிக்க போறேன். எந்த முட்டலாச்சு வெறும் 26 மில்லியன் இருக்கக்கூடிய வில்லாவை
100 மில்லியனுக்கு வாங்குவானா? நான் அவ்வளோ பெரிய முட்டாள்லாம் இல்ல. நீ தான் முட்டாள்தனமா வாங்கிட்டு இருக்கேன். அதனால இத நீயே வச்சுக்கோ. எனக்கு இதுக்கு மேல தேவையே இல்ல. அப்படி சொல்ல போனா எனக்கு பக்கத்துல கீழ சொன்னோம். டேய் அவன் உன்ன ஏமாத்திட்டு போயிட்டான்டா. நீ சரியா மக்கா இருக்க. அது மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நீ வெறும் பணக்காரனா இருக்கனால மட்டும் தான் உன் கூட சுத்திட்டு இருக்கேன். இப்படி போற நீ இப்படி மூளை இல்லாதவனா இருந்தீன்னா மிச்சம் உன்ட்ட எல்லா பொண்ணும் சீக்கிரட்டு பெருசா அந்த பொண்ணை கழுவி ஊட்டிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவனும் நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் கஷ்டத்துல இருக்கான். நம்ம வேற விழாவை பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ நம்ம தங்க கூட்டிட்டு போவா. அடி என்கிட்ட மட்டும் பண்ற நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இது எவ்வளவு கேட்க போற. அவங்களும் அறுவா செய்து விலை வந்து 27 மில்லியன் அப்படி சொல்ல போறான். நம்ம ஹீரோவும் சரி நான் இதை வாங்கிக்கிறேன். உங்களுக்கு நான் 30 மில்லியன் கொடுத்துறேன். எல்லாம் சீக்கிரம் முடிச்சுன்னு சொல்ல போறேன். நான் இந்த விழாக்கு 50 மில்லியன் தரேன் சொல்லி அவனும் சொல்ல போறேன். நம்ம ஹீரோவும் திருப்பி நீ தான் சொல்ல போற. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு இதுக்கு மேலே கண்ணா எல்லாம் ஆரம்பிக்கும் சொல்லி அவனும் சொல்லி மனசுக்குள்ளேயும் நிச்சயமா இதுக்கு மேலே விலையை ஏற்றினா நான் இதோட கிவ் அப் பண்ணிடுவேன் சொல்லி அவன் மனசுல நீங்க நினைக்கிறான். அப்படியே ஏன் இன்னும் விலை ஏற்றாம இருக்கான். நான் இன்னும் கூட அவனுக்கு கிந்த அடிக்கணுமா சொல்லி அவனும் நம்ம ஹீரோ கிந்த அடிச்சிருக்க போறேன். நம்ம ஹீரோவும் இந்த வில்லா இனிமே உனக்குன்னு சொல்ல போறேன். அவனும் சாக்காவ இந்த வில்லா உனக்கு பிடிச்சிருக்கா நீ எடுத்துக்குப்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்ல போறேன். அங்கிட்ட பொண்ணு சார் 150 மில்லியன் ஆச்சு மட்டும் சொல்லி நீட்டா போற. அவனும் என்ன பணத்தை தர முடியாம முடிக்க எங்க அங்க இருக்க பணத்தை அவனே எல்லாத்தையும் ஆரம்பிச்சான் சொல்ல போறேன். இதுக்குமே இது ஏன் பிரச்சனை இல்லப்பா இல்ல உன்னோட பிரச்சனை சொல்ல போறேன். நீங்க என்ன பணத்தை தர முடியாது அப்ப அப்புறம் வில்லா வாங்க மாட்டீங்க செக்யூரிட்டி வாங்கலாம் சொல்லிட்டு அவங்களும் நீ வாங்க மாட்டேன் வாங்க வந்தவனையும் வாங்க விட மாட்டேன் அப்படி சொல்லி செக்யூரிட்டின்னு சொல்லி 3 கேங்ஸ்டர் பண்ணி நிக்க அவனும் என்ன தெரிய முடிச்சிருக்கப்படி எனக்கு கும்பிடு கொடுத்தேன். என்கிட்டயே வரா உனக்கு எல்லாம் இதுவும் தேவை இன்னும் தேவைன்னா சொல்லி சொல்லிட்டு சரி அந்த 30 மில்லியன் மதிப்புல வில்ல வாங்கி கொடுத்துருங்க சொல்லி அவங்க சொல்றாங்க கிட்ட. ஓகே ரிச்சி இன்னுமே என்கிட்ட எவ்வளவு பணம் மிச்சம் இருக்குன்னு சொல்ல போறேன். நம்ம ரிச்சியும் இன்னும் அவங்ககிட்ட 20 மில்லியன் மிச்சம் இருக்கு. இந்த நானும் செலவு பண்ணல அப்புறம் இது எப்படி செலவு பண்ணலாம் சொல்லி ஹீரோவும் நம்ம தங்க பாக்குறோட நம்ம இந்த எபிசோட் எந்த காரை போட்டுடலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருப்பீங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம டேட்டா எபிசோடுக்கு எந்த கார் போட்டலாம் நாங்கள் விஹெச் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது விஹெச் வாய்ஸ் யூடியூப் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.